நம்மளோட முக்கியமான மேஜர் கேட்டகரி இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட பின் விளைவுகள் நம்மளோட பின் விளைவுன்னு சொல்ல மாட்டேன். அதோட நல்ல விளைவு வந்து அபோவ் 60 இருக்கிற பாப்புலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அவங்கள நிறைய பேர் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லி அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா ரெகுலராகவே வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்லலாம்? இது எதனால வருது? அதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படி சொல்லலாம்? ஸோ ரொம்ப காமனா நீங்களே வந்துட்டு உங்க வீட்டில் பார்த்துருக்கலாம். உங்களோட அம்மா அப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே வந்துட்டு நைட்ல ரொம்ப ஏர்லியா ஒரு 9:30க்கெல்லாமே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவாங்க. அதே மாதிரி மார்னிங் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் வந்துட்டு முழிச்சுப்பாங்க. ஸோ இது கரெக்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இதுவுமே வந்துட்டு கரெக்ட் கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுவும் வந்துட்டு அட்வான்ஸ்ட் ஸ்லீப் ஃபேஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே வந்துட்டு கார்டியாக் ரிதம் இல்லை கார்டியாக் ஃபேஸோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ மோஸ்ட்லி மத்தியான நேரத்தில் ஒரு நேப் இவங்க வந்து மார்னிங் 3:30க்கெல்லாம் எந்திரிச்சதுனால மதியம் வந்து டெஃபினட்டாக ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு தூங்குவாங்க. ஸோ அந்த ஒரு டைமை வந்துட்டு ஒரு பவர் நேப்புன்னு சொல்லுவோம். ஒரு 20 minutes நேப் அப்படின்னு வேணால் குறைச்சிக்கலாம். ஸோ தட் நைட்டில் வந்துட்டு லைக் தூக்கம் வந்துட்டு வி கேன் ஜஸ்ட் ரீஷெட்யூல் த ஸ்லீப் டைம் அண்ட் எவ்ரி திங். இது வந்துட்டு ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டைம் ஈவினிங் ஐயோ சீக்கிரம் தூக்கம் வந்துடணும், நம்ம தூங்கணும், மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும் இப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஈவினிங் 5 o'clock மேலே ஏதாவது சோஷியல் கேதரிங்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு கூட தே ஹெசிடேட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தீர்வு வந்து அந்த ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸ். நைட் வந்துட்டு இப்போது 10 o'clock தூங்கினா காலையில் வந்துட்டு 6 o'clock எந்திரிக்கணும். அந்த 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்துட்டு டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மார்னிங் 3:30 மணிக்கே எந்திரிச்சிடறேன் எனக்கு தூக்கம் வரலங்கிறது திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் குட். ஈவன் வென் யூ ஸ்லீப் ஏர்லி நைட்டில் அப்படி தூங்கினா கூட இட் இஸ் டெஃபினெட்லி நாட் குட். ஸோ அதனால நைட் தூக்கத்தை வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கணும். மீனிங் லைட் எக்ஸ்போஜர் வந்துட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த ஒரு தூக்கம் வந்துட்டு 9 மணி 8 மணிக்கு வர தூக்கம் இந்த லைட் எக்ஸ்போஜர்னால கொஞ்சம் வந்துட்டு டிலே ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இதை எப்படி வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு. இன்னொன்று வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஒரு டிஸார்டருக்கு கிடையாது, பொதுவாக வந்துட்டு தூக்கமின்மை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு. ஸோ ஒன்று வந்து ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 9 o'clock நீங்கள் தூங்க போவீங்கன்னா நீங்கள் 10 o'clock இல்லை 10:30 அந்த மாதிரி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தூங்க போங்க. அதே மாதிரி வந்து இப்போ 10 o'clock தூங்கிட்டு நான் மார்னிங் வந்து 6 o'clock தான் எந்திரிப்பேன் அப்படின்னா the same thing can be continued. சப்போஸ் நைட் வந்து தூங்குறதுக்கு 11 o'clock 12 o'clock ஆயிடுது அப்படின்னா கூட மார்னிங் வந்து 6 o'clockே எந்திரிங்க. ஸோ நான் இப்போ 12க்கு தான் தூங்கினேன் அதனால நான் 8க்கு தான் எந்திரிப்பேன் அந்த மாதிரி திங்ஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ அதே மாதிரி யோகா மெடிடேஷன் இது எல்லாமே வந்துட்டு இட் வில் கீப் யூ அட் பேஸ். தட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆல் யுவர் இன்சோம்னியா சிம்டம்ஸ்.